ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 யூலிசியஸ்னுடைய புக் பேக் இஆர்சி கொஸ்டின் அதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பொதுவாக இஆர்சி அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் இன் த ஃபாலோவிங் லைன்ஸ் அப்படின்றது மீனிங். இந்த பொயட்ரி லைன் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொயட்ரி லைன் கரெக்டாக எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்றத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டில் அந்த லைனில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரைட் பண்ணணும். இதில் நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வருது. கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்து வீடியோவாக வரும். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு தி லீஸ். அதாவது என்னால் ட்ராவல்லேருந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது அண்ட் என்னுடைய லைஃப்பை நான் முழுவதும் கடைசி வரைக்கும் என்னுடைய லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு தி லீஸ் அப்படின்ற லைனுக்கு விளக்கம். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டணும். இந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தீஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் த போயம் யுலிசிஸ் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டெனிசன். இந்த லைனில் போயத்தினுடைய ஃபுல் டைட்டில் அண்ட் போயத்தை ரைட் பண்ண ஆர்த்தருடைய நேம், இது ரெண்டுலேயுமே மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். அண்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு செகண்ட் பார்ட் நம்ம ரைட் பண்ணுறோம். இதில் யுலிசஸ் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் மெனி இயர்ஸ் இன் த சீஸ் ரிட்டர்ன்ஸ் டு இத்தாக்கா அண்ட் ஸ்டார்ட் ரூலிங் ஹிஸ் கண்ட்ரி. யுலிசஸ் அப்படின்ற அரசர் பல கடல் பயணங்கள் மேற்கொண்டு நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அவருடைய நாட்டுக்கு அவருடைய நாடு என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத்தாக்கா. அங்கே அந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு பட் ஹிஸ் ஹார்ட் இஸ் நாட் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம். அவருடைய கிங்டம் ஆட்சி பண்ணுறதுல அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஹாப்பினஸ் கிடையாது. ஹி வாண்ட்ஸ் டு செயில் அகெயின். செயில் அப்படின்னா கடலில் மறுபடியும் ஒரு அட்வென்ச்சர்ஸ்க்காக பயணம் செய்கிறதுக்கு பேர் தான் செயில். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஹி சேஸ் தீஸ் வேர்ட்ஸ். இந்த ஒரு பொருளில் தான் இந்த வேர்ட்ஸை இந்த லைன்ஸை நமக்கு யுலிசஸ் சொல்லியிருக்காரு. அதாவது போயட் நமக்கு சொல்லியிருக்காரு. ஹி விஷஸ் டு என்ஜாய் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அண்ட் ஸோ ஹி கான்ட் அஃபோர்ட் டு ஐடில் அவே ஹிஸ் ரிமைனிங் லைஃப் அஸ் எ கிங். ஸோ இவருடைய விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல், இவருடைய லைஃப்பை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாமல், ஒரு ஜஸ்ட் ஐடில் அப்படின்னா ஒரு சிலை மாதிரி தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு, ஒரு கிங்காக தன்னுடைய லைஃப்பை முடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இதுதான் கொஸ்டின் நம்பர் பி. ஐ ஹாவ் பிகம் எ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் எ ஹங்க்ரி ஹார்ட். அதாவது நான் ஒரு பெரிய நேமாக மாறினதுக்கப்புறமும் என்னுடைய ஹார்ட் ஒரு ஹங்க்ரி ஹார்ட்டாக ரோமிங் அப்படின்னா சுற்றி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்ற மாதிரி இந்த லைன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வழக்கம் போல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் யுலிசிஸ் ரிட்டன் பை ஆல்பர்ட் டெனிசன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் இந்த லைன் என்ன சொல்லியிருக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். Ulysses says these words while discussing the reputation he has earned among the common multitude due to his daring adventures. இதுல யுலிசஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ரெப்புடேஷன் அப்படின்றது பல இடங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் போய் நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் அவருடைய அந்த ஹார்ட் அப்படின்றதாவது he has roamed the world like a hungry lion. இந்த உலகத்தை ஒரு பசி நிறைந்த சிங்கம் எந்த அளவுக்கு சுற்றி வருமோ அது மாதிரி அவருடைய ஹார்ட் இருக்குது, அவருடைய மனம் இன்னும் தேடலில் இருக்குது. திஸ் லைன் ஹேஸ் எ biblical allusion as well. Blessed are they which do hunger and thirst of righteousness அப்படின்னு மத்தேயு 6 இங்கே biblical ஒரு அல்யூஷன் இருக்குது. biblical allusion அப்படின்றது ஒரு poetic device. பொய்டிக் டிவைஸ்னால் என்னன்னு தெரியலை அப்படின்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அல்யூஷன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதாவது பைபிள் மாதிரியான புக்கில் உள்ள ரெஃபரன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்ஷன் தான் இங்கே இருக்குது. மத்தேயுவிலேருந்து 6வது அதிகாரத்துலேருந்து இந்த லைன் நமக்கு எடுத்திருக்காங்க ஆர்த்தர். அண்ட் தோ யுலிசஸ் இஸ் அவேர் ஆஃப் ஹிஸ் ஃபேம்,
இட் டசன்ட் மோட்டிவ் ஹிம் டு ஸ்டே ஆர் செட்டில் டவுன் இன் த கிங்டம் ஆஃப் இத்தாக்கா. ஸோ யுலிசஸ் வந்து அவருடைய ஃபேம், அவர் எந்த அளவுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கார், மக்களுக்கு ரீச் ஆகியிருக்காரு அப்படின்றது வந்து தன்னுடைய நாட்டிலேயே இருந்துக்கணும், தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இதுவே போதும், தனக்கும் இதுவே போதும்னு செட்டில் டவுன் ஆகிறதுக்காக கிடையாது. ஹிஸ் இன்க்விஸ்டிவ் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் நியூவர் நாலேஜ் த்ரூ த ஆர்ச் டு த அன்ட்ராவல்டு வேர்ல்டு. அவரோட அடங்காத அந்த தாகம் வந்து இன்னும் இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணாத அன்ட்ராவல்டு வேர்ல்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான். கொஸ்டின் நம்பர் சி. ஹவு டல் இட் இஸ் டு பாஸ், to make an end, to rust unburnished, not to shine in use. அதாவது இந்த லைனில் வந்து வாழ்க்கையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது, பாஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது எவ்வளோ டல்லான ஒரு விஷயம். அண்ட் மேக் அன் எண்டு, இதோட முடிகிறதும் இங்கே தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறதும் அவர் வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, டு ரஸ்ட் அன்பர்னிஷ்டு. அன்பர்னிஷ்டு அப்படின்னா யூஸ் பண்ணாமல், ரஸ்ட்னா துருப்பிடிச்சு இருக்கக்கூடிய, நாட் ஷைன் இன் யூஸ், யூஸ் பண்ணாமல் ஷைன் ஜொலிக்காமல் இருக்கக்கூடிய, துருப்பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இவர் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஆன்சர் என்னென்னா, ரெஃபரன்ஸில் வந்து நம்ம தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் யுலிசஸ் ரிட்டன் பை ஆல்பர்ட் லார்ட் டெனிசன் போட்டுக்கலாம். அண்டு கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனில் வந்து த poet says these words while discussing the mental agony of Ulysses, who is unable to settle down with his aging wife Penelope and son Telemachus. ஸோ மென்டல் அகனி அப்படின்றது அவருக்கு அவருடைய மென்டல் ரீதியாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிறது, தன்னோட ஒய்ஃபு, வயசான ஒய்ஃபு, தன்னுடைய பையன், இவங்களுடைய நம்ம லைஃப்பை வந்து முடிச்சுட்டு செட்டில் டவுன் ஆகுறதுன்றது அவருக்கு ஒரு மன பாரமாகவே இருக்குது. அண்ட் யுலிசஸ் ஃபைண்ட் டோலிங் அவுட் ஜஸ்டிஸ் டு சேவேஜ் பீப்புள் ஆஸ் போரிங். He doesn't want to settle down and die in Ithaca. இங்கே வந்து இத்தாக்காவிலே இருந்து தன்னுடைய லைஃப்பை முடிச்சுட்டு இறக்குறது அப்படின்றது அவருக்கு முடியாத காரியம். அது அவர் வந்து ரொம்ப போராக ஃபீல் பண்ணுறாரு. He compares himself to a sword which may rust if left unused. எப்படி ஒரு வந்து வாளை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் உரையிலேயே போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்சிடும், யூஸ் பண்ணாத ஒரு பொருளாக மாறிடும் இல்லையா. அதுக்கு தன்னுடைய லைஃப்பை அவர் கம்பேர் பண்ணுறாரு. He wants to lead an active and adventurous life till his end, அதாவது டெத்து. அவர் லைஃப் முடிகிற வரைக்குமே அவருடைய லைஃப் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு அட்வென்ச்சர்ஸை நோக்கி பண்ணிகிட்டே இருக்கணும், பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார். கொஸ்டின் நம்பர் டி. To follow knowledge like a singing star beyond the utmost bound of human thought. அதாவது ஒரு நாலேஜை தேடி போகிறதுல வந்து சிங்கிங் ஸ்டார் அளவுக்கு நம்ம வந்து நாலேஜை தேடி போயிட்டே இருக்கணும். அண்ட் பியாண்ட் அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட், மனித எண்ணம் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதையும் தாண்டி பயணம் செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ரெஃபரன்ஸில் போயட்டோடைய நேமும் போயட்டனுடைய நேமும் எழுதிக்கணும். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, த poet says these words while describing the quest Ulysses has for adventure and fulfillment. இங்கே என்னென்னா, quest அப்படின்னா ஒரு தாகம் அல்லது ஒரு தேடல். இங்கே வந்து யுலிசஸ்க்கு வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ்க்காக இல்லை தன்னுடைய லைஃப்பை வந்து ஏதோ ஒரு புதிய விஷயத்தை தேடி போகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஏங்குறாரு அப்படின்றத பற்றி இந்த லைன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. Similar to a singing star, Ulysses want to pursue in his failing old age to pursue knowledge like the goal of growth is fast. His quest is defined by the pursuit of new and unique knowledge. அவர் வந்து ஒரு யூனிக் நாலேஜுக்காக இந்த அளவுக்கு பயணம் செய்யணும். எல்லாரும் ஜஸ்ட் வாழ்கிற ஒரு லைஃப் வாழக்கூடாது, அதை தாண்டி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு யூனிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட், மனிதன் தன்னால் கற்பனையால் போகக்கூடிய இல்லை சிந்திக்கக்கூடிய ஒரு இதை தாண்டி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். கொஸ்டின் நம்பர் இ. ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ் ஒர்க் ஐ மைண்ட். இந்த லைன் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியுது, அவனுடைய வேலையை சிறப்பாக செய்வான் அப்படின்ற மாதிரி இந்த லைன் பொருள் கொடுக்குது. எப்படி அப்படின்னா, தன்னுடைய பையனை பற்றி இந்த லைன் சொல்லியிருக்காரு யுலிசஸ். ரெஃபரன்ஸில் வந்து போயமோடைய நேம், போயிட்டனுடைய நேம் போட்டதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் த poet says these words while justifying the decision of Ulysses to pass on his kingdom to Telemachus.
தன்னுடைய முடிவை வந்து அறிவிக்காரு. என்னன்னா டெலமேக்கஸ் தான் எனக்கு அப்புறம் நாட்டினுடைய கிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்றதான் இங்கே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த லைன். யுலிசஸ் எக்ஸ்பிளைன் த போலார்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் himself and his son Telemachus. His son will be fair and decent ruler. தன்னுடைய பையன் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு டீசெண்டான ஒரு ரூலர், ஒரு அரசர் அப்படின்றாரு. அன்லைக் யுலிசஸ், டெலமேக்கஸ் இஸ் ரூட்டட் இன் ரெகுலர் பொலிட்டிக்கல் லைஃப். யுலிசஸை காட்டிலும் டெலமேக்கஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் அரசியல் வாழ்க்கையில் வந்து ரொம்ப தெளிவான ஒரு நல்ல ரெகுலரான ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குது. He enjoys leading the savage population and the responsibility of showing the subject better moral codes of conduct and upholding justice. இங்கே என்னென்னா அவர் வந்து சேவேஜ் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை சொல்கிறாங்க. இந்த மக்கள் கூட்டத்தை ஆட்சி செய்கிறதுலையும் அவங்கள லீட் பண்ணுறதுலையும் அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுலையும் டெலமேக்கஸ் வந்து ரொம்ப தெளிவாகவும் ஒரு மாரல் கான்டாக்ட் உள்ளவனாகவும் இருக்கிறான். அதனால அவனை வந்து இங்கே கிங்காக நம்ம வந்து உட்கார வைக்கிறது அப்படின்றது சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்றாரு. வேரஸ் யுலிசஸ் ஃபைண்ட் திஸ் ஸ்லோ அண்ட் இன்டாலரபிள், ஸோ ஹி விஷஸ் ஹிஸ் சன் டு ரூல் இத்தாக்கா அண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ இது எல்லாமே வந்து சரியான இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பதிலாக யுலிசஸ் வந்து என்னுடைய நாட்டை, அதாவது யுலிசஸ்க்கு பதிலாக தன்னுடைய பையன் டெலமேக்கஸ் இந்த நாட்டை ஆள்றது முற்றிலும் பொருத்தமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ விஷஸ் டு செட் செயில் டு அது அன்னோன். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னுடைய செயல், அதாவது கடல் பயணம் மேற்கொள்கிறதுக்கு இப்போ நான் ரெடியாக இருக்கேன். என் பையனை வந்து நான் என்ன பண்ணுறேன், அரசனாக இங்கே உட்கார வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கொஸ்டின் எஃப். யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் ஸ்டைல். அதாவது இந்த லைன் வந்து ஏஜ் ஆகிறது ஒரு பொருட்டு கிடையாது, நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத பற்றி போயிட் சொல்லியிருக்காரு. ரெஃபரன்ஸில் போயத்தினுடைய தலைப்பும் அது எழுதின ஆர்த்தனுடைய பேரும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே எக்ஸ்பிளனேஷனில் போயிட் இன் திஸ் பார்ட் த மோனலாக் டிஸ்கிரைப் த அட்ரஸ் ஆஃப் மேட் பை யுலிசஸ். யுலிசஸ்னுடைய மோனலாக் என்ன அப்படின்றத பற்றி இவங்க வந்து சொல்கிறாங்க. மோனலாக் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவர் மைண்ட் வாய்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளே என்ன யோசிக்காரு அப்படின்றத ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தனிமையில் பேசுறது, அதான் மோனலாக் அப்படின்றது. அது மூலமாக இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹி அட்மிட்ஸ் த ஃபேக்ட் தட் தே ஆர் க்ரோவிங் ஓல்டு. உண்மையாகவே நமக்கு எல்லாமே வயசாயிட்டு அப்படின்றத அவர் வந்து அட்மிட் பண்ணிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு. பட் ஹி டஸ் நாட் வாண்ட் டு ரிட்டையர் லைக் எ ஆர்டினரி மார்டல்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அழிஞ்சு போகக்கூடிய ஒரு ஆர்டினரி சாதாரண மனிதனாக நம்ம இருக்கக்கூடாது. ஹி அக்செப்ட்ஸ் கிரேட்ஃபுல்லி த ஹானர் பிஃபிட்டிங் ஓல்ட் ஏஜ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் வேரிட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னமும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த வேரியஸ் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம பயணம் செய்யலாம், அதில் தப்பு இல்லை. Yet he does not want old people to bow out of the field of action. ஸோ ஒரு வயசானவர் இந்த மாதிரியான ஆக்ஷன், இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வந்து போக முடியாதுன்னு தலை குனிஞ்சு இருக்கிறத காட்டிலும் he sincerely believes there is more work to be done. இன்னமும் தன்னால் இன்னும் நிறைய ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப சின்சியராக இவர் வந்து நம்புகிறாரு. lands to be explored and newer knowledge to acquired in old age before death. இன்னும் நம்ம பார்க்க முடியாத வாழ்க்கையில் வந்து போய் சேராத இடத்துக்கெல்லாம் போகணும். அங்கே புது புது நியூவர் நாலேஜ், புதுசாக ஏதாவது ஒரு அறிவு அங்கே கிடைக்கும், அதையும் நம்ம கற்றுக்க முடியும் எப்போ இறக்குறதுக்கு முன்னாடி. அதுலேயும் இந்த ஓல்டு ஏஜில் கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். கொஷின் ஹச். It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew அப்படின்னு சொல்கிறார். அதாவது இன்னமும் நம்மளுடைய இந்த லாஸ்ட் ஜேர்னி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. யாருக்கு தெரியும், இந்த கிரேட் அகிலஸ் அப்படின்றவரை கூட நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லாஸ்ட்டு ஜேர்னியில் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறாரு, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. ரெஃபரன்ஸில் வந்து போயட் நேம் அண்ட் போயம் போட்டுக்கலாம். த போயட் சேஸ் தீஸ் வேர்ட்ஸ் த்ரூ யுலிசஸ் அஸ் டு த probable outcome of the daring voyage at the end his life. ஸோ இந்த வாயேஜ் வந்து முடிய போகும்போது இது எப்படி இருக்கும், இதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. Ulysses is uncertain about the probable outcome of his last voyage, but he infers that he might reach happy Isle.
இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கடைசி வாயேஜோடைய அவுட்கம்மை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு இந்த மூலமாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அதை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்றது. அண்ட் see the great Achilles who was tipped in the river of life. கிரேட் அகிலஸை கூட என்னால் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கொஸ்டின் ஐ, we are not now that strength which in old days moved earth and heaven. அதாவது வயசானதை பற்றியும் இவருடைய ஏஜ், இவங்க வந்து யூத்தாக இருக்கும்போது ஹெவனையும் எர்த்தையும் கூட புரட்டி போடுற அளவுக்கு இவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்றத பற்றியும் இந்த லைனில் சொல்லியிருக்காரு. ரெஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய போயம் நேம் அண்டு போய்ட்டனுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் the poet says these words through Ulysses when he wants to justify the reasons for resuming the daring voyage. இந்த ஒரு டேரிங், ரொம்ப ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பயணம் வந்து எப்படி இருக்கணும் அண்டு இதுக்கு வந்து அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காரு. நம்மளால் ஏன் முடியும், நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்காரு. He admits that decline in the companion's physical strength which they were able to move heaven and earth in their youth. அவர் கூட போகக்கூடிய அந்த படை வீரர்கள் அல்லது கம்பேனியன்ஸ்னு சொல்லலாம், அவங்களும் சேர்ந்து அவங்களுடைய இளமை காலங்களில் இந்த உலகத்தையே வந்து புரட்டி போடுற அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. பட் இப்போ அது அவங்களால முடியாது. இருந்தால் கூட he asked his companion to ignore to infinity of age and draw on their inner spiritual strength to resume their voyage beyond sunset. இருந்தால் கூட இன்னமும் நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். இந்த சன்செட் முடியறதுக்கு உள்ள நம்மளுடைய அந்த வாயேஜை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய அந்த வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி வந்து அவர் கொடுக்குறாரு. கொஸ்டின் ஜே, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. இது வந்து இந்த போயம்னுடைய லாஸ்ட் லைன். இது வந்து இந்த போயிட்டு நம்ம ரீட் பண்ணக்கூடிய ரீடர்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டென்னிசன் சேஸ் தீஸ் வேர்ட்ஸ் த்ரூ யுலிசஸ் who makes his motto loud and clear in these words. அவருடைய மோட்டோ என்ன அண்ட் அவர் என்ன நினைக்காரு அப்படின்றத ரொம்ப லவுடாகவும் கிளியராகவும் நமக்கு வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இந்த லைன்ஸ் இருக்குது. The final line of the poem is Ulysses enduring challenge to readers as well. நம்மளையும் ஒரு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங்காக நம்மளுடைய லைஃப்பை கொண்டு போகணுன்ற மாதிரியும் சொல்கிறாரு. The challenge, if the aged ones could push again with vigor and strength of will, no matter how fragile their bodies are. வயசானதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பால் சில விஷயங்கள் பண்ண முடியலை அப்படின்றதும், அப்படி பண்ண முடியலைன்றதுனால நம்ம பேசாமல் இருக்கிறதும் விஷயம் கிடையாது. பட் நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வெளியில் வரோமோ அதுதான் விஷயம். டு yield to age or weakness is to be less than fully human. It might be honorable to live peaceful settled life in old age. பரவாயில்ல, ஓல்டு ஏஜில் நம்ம பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகி பேசாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஹானரபுளான விஷயமா இருக்கலாம். பட் ஒன் would naturally miss out on the most exciting moment of life. அப்படி நம்ம வந்து பேசாமல் செட்டில் ஆகி பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து ஹானரபிளான விஷயமா இருந்தால் கூட நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி எதை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட் எக்ஸைட்டிங் மூமெண்ட் ஆஃப் லைஃப் இஃப் ஒன் டஸ் நாட் வென்ச்சர் அவுட்டு. நம்மளால் வெளியில் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியலை, ஒரு அட்வென்ச்சர்ஸ் செய்ய முடியலை அப்படின்னா லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் எ லிட்டில் டுவர்ட்ஸ் த அன்னோன். அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் சின்ன சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி இஆர்சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அது பர்டிகுலர் இந்த லெசனில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக நிறைய ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் லெக்சர் தேவைப்படலாம். பர்டிகுலர் டாப்பிக்கில் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு அடுத்த நாளோ அல்லது ஒரு 2 டேஸ்லேயோ அந்த லெக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக போட்டு விட்றேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.